What is up guys, back with another bang! சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மர்மமான இடத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருந்தது. அந்த பில்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த பில்டிங்கை ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காகவும் வெங்கடேஷையும் கௌதமியும் நான் அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக அந்த இடத்துல கோஸ்ட் ஹண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இப்படி நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்களால் அந்த இடத்துல வீடியோவே எடுக்க முடியல. இதெல்லாம் வந்து நம்ம அடிச்சு போட்டு கொண்டாங்கன்னா கூட தெரியாதுடா. இங்கே புதைச்சி வரோம் பாடி டெட் பாடி ஸ்மெல்லு வெளியே போகிறதுக்கு போகாது. ஆடு மேய்க்கிற யாராவது பார்த்து சொன்னால் மட்டும்தான் உண்டு. அந்த மர்மமான பில்டிங்ல மிட் நைட்ல வீடியோ எடுக்க போயிருந்தப்போ ஏதோ ஒரு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன மாதிரி அந்த மர்மமான பில்டிங்குள்ள வழி தெரியாம நாங்க ஸ்ட்ரக் ஆயிட்டோம். ஸோ வீடியோவே எடுக்க வேண்டாம், இங்க இருந்து நம்ம வெளியே போனா போதும் அப்படின்னு நினைச்சு நாங்க கிளம்பணும்னு நினைக்கும் போது கூட எங்களுக்கு வழி தெரியாம உள்ளே திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி அந்த பில்டிங்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போது சில மோசமான விஷயங்களை எங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சது. என்ன கருப்பு கலர்ல இல்லடா எதுவும் நிற்கிதுடா. இல்லை எதுவும் ஹலோ யாரு? இந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியவே கிடையாது. அந்த பில்டிங்ல இருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பும் போது ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர் மூலியமா அடுத்த நாள் காலையில் நாங்கள் போய் அந்த ஊரில் நிறைய விஷயத்தை இந்த பில்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மான்னு கத்துன மாதிரி இருந்துச்சுடா. நல்லாவே கட்டுச்சு. இந்த ஹைவேஸ்ல நிறைய லாரிகள் போகும். அந்த ஹைவேஸை கூட உங்களால் ட்ரோன் ஷாட்ல பார்க்க முடியும். இந்த ஹைவேஸ்ல போகக்கூடிய ஏதோ ஒரு லாரி டிரைவர் ஒரு ப்ராஸ்டியூஷன் பொண்ணை இந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு அவரோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்க கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல யார் கேட்க போறான்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே கொன்னு போட்டுட்டு போயிருக்காரு. இந்த பில்டிங்குள்ள அவ்வளவா நிறைய பேர் வராதனாலையும் பக்கத்துல வீடுகள் இல்லாதனாலையும் துர்நாற்றம் வீசினது கூட யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு தான் அந்த டெட் பாடியவே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லாரி டிரைவர் ரொம்ப போதையில இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணை அந்த பில்டிங்ல கூட்டிட்டு போறத பின்னாடி வந்த வேற ஒரு லாரி டிரைவர் பார்த்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணோட ஆத்மா தான் இந்த பில்டிங்கை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எங்க கிட்ட சொன்னாங்க. அவங்களோட பிரசன்ஸ் எங்களால பெருசா பார்க்க முடியாட்டியும் சில கருப்பு உருவங்களை எங்களால பார்க்க முடிஞ்சது. இது ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி அபேண்டனாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஹைவேஸ் இங்கே தான் இருக்குது. ஹைவேஸ் பக்கத்துலேயே இருக்குது. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப புதுராக இருக்குது. எந்த சைடு போகிறது? எங்கிட்டா போனோம்? அப்படியே போ, எல்லாமே எங்கிட்ட. நாங்கள் இன்னும் வரல. அன்னைக்கு வராத வழியில் எதுக்கிட்டா கூட்டிகிட்டு வர? ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக முள்ளுடா. லிஃப்டா? நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்போது அப்புறம் வெங்கடேஷ் பகலில் வந்து பார்த்துட்டு வந்தான். இவனும் கௌதமும் அன்றைக்கி வந்த வழியிலே வர வேண்டியதுடா. அங்கிட்டு ஃபுல்லாக முள்ளுடா. இங்கிட்டும் முள்ள. இப்போ இங்கே கூட்டு வந்த இடம் மட்டும் தார் ரோடுங்களா? ஆனால் பரவாயில்ல. அன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு குழந்தை கத்துற மாதிரி சவுண்ட் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. தப்பான மட்டும் கேட்டுதா வாய்ஸு? குழந்தை வயசு தானே. இவர் வயசாக ஒரு வேறு எடுத்தார். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னும் ஃபுட்டேஜ் நீங்கள் உங்கள்கிட்ட காட்டல. இது பாய்ஸா? இது அக்யூஸ்டு அல்லு. என்னடா இது? அட்டி யூஸ் பண்ணுறாங்களா? சரக்கு பாட்டில் இருக்குது. இதுக்காச்சும் இவ்வளோ இருக்குல்ல. அங்கிட்ட அந்த சைடு அந்த பில்டிங் சைடு எதுவுமே இருக்காது. க்ளீனாக இருக்கும். நான் பார்த்ததில் ஒரே ஒரு போர்வை இருந்துச்சு.
இன்னொன்று பிறந்தநாள் கொண்டாடுற அந்த ஸ்ப்ரே இருந்துச்சு. வெங்கடேஷ் வந்து பகலில் இதை பார்க்க வந்திருந்தான். வந்தப்போ வளர்ந்து அழுகிற சவுண்ட்லாம் கேட்டிருக்கு. எந்த ஹைவேஸ் பக்கத்தில் இருந்தனால இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறையா நடந்திருக்கு. சுற்றிலும் கேட்டதில் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதனால் ப்ராப்பரான ஸ்டோரி இன்னும் எங்களுக்கு சரியாக தெரில. ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கனால இல்லீகலாக கண்ணா அப்படின்னா இந்த இடத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். உள்ளே பாருங்கள், அவன் பேர் எழுதி அக்யூஸ்ட்னு போட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்கான். அந்த அக்யூஸ்ட் ரெடி அப்படின்னா சி கருமம். எங்கிட்டா போகிறது? இங்கிட்டு வழியே இல்லைடா. இது அங்கிட்டு காலையில் விட்டுறாரா உள்ள? வாங்க உள்ள போகலாம். உள்ளெல்லாம் போகிறது கஷ்டம்டா, ரொம்ப புதராக இருக்குடா. லைட்டை குறைச்சிக்க ஹைவேஸ் ஒரு பாயிண்ட் தான்டா வச்சுருக்கேன். இந்த வெயிலுக்கான வேலையா பாம்பு தான் பயம். அதை நினச்சாலே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் தப்பு தப்பாக தான்டா எழுதி வச்சுருக்காங்க. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன்டா, இது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக புதர் மண்டி கிடக்கு. அன்றைக்கி வந்து நாயெல்லாம் இங்கே வரவே வராது. ஆனால் தூரத்தில் ஒன்று குலைச்சிச்சு. இந்த புதருக்குள்ள துடுத்துன்னு ஏதோ வந்துச்சு. கௌதம் நானும் பார்த்தேனே, கீரிப்புள்ள மாதிரி இருந்துச்சா என்னன்னே தெரியல. இவ்வளோ நீளம்டா, சட சரி யாரும் ஆளுங்க தான் வராங்கன்னு நினச்சேன். அன்றைக்கி நான் பயந்து ஓடி போயிட்டேன். கௌதம் ரிட்டன் இல்லை, நானும் ஆளுங்க வராங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆளுங்க இல்லை. இவ்வளோ தான் ஹைட் இருக்கும், ஒரு அடி கூட இருக்காது. இவ்வளோ நீளமாக பிளாக் கலரில் இருந்துச்சு. ஏதோ மிருகம் தான் அது. தட்டான்டா. சரி உள்ளே போகிற வழியை பாருங்க. இங்கிட்ட வழி இல்லை, இங்கிட்ட இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்த வழியிலே கூட்டிகிட்டு போக வேண்டியதானடா. அங்கிட்டு சுத்தமாக அதுக்கு தானடா பகல் அனுப்பி வச்சேன். அடுப்பு தான். இல்லைப்பா, வெறும் கல்லுப்பா. கல் தான்டா. பூஜை பண்ண மாதிரி இங்கேயே எதை எழுதி வச்சுருக்கானுங்க. கன்ஃபார்ம் இல்லீகலாக யூஸ் பண்ணிடுவானுங்க. லைட் அங்கே நேரம் அடி. அந்த இது ரெடின்னு சொல்லியிருந்தேன். அவன் தான் சுற்றிட்டு இருக்காங்க இங்கே. கன்ஃபார்ம் இல்லீகலாக யூஸ் பண்ணிடுவானுங்க. வீட்டு கூட நல்லாவே கெட்டுச்சு. இப்போ பாருங்க, ஹைவேஸ் இங்கே தான் இருக்குது. வண்டி போயிட்டுருக்கு. செம்ம க்ளோஸ்அப்பில் கெட்டுச்சு. இப்போ யார் இல்லை, இவ்வளோ ஹைவே இந்த வண்டி சவுண்ட்லேயும் அது எவ்வளோ சவுண்டாக கேட்குது பேர். வழி தாண்டா தெரியல எப்படி போகிறதுன்ட்டு. ஷூ வேறு எடுத்துகிட்டு வரல கைஸ். அதான் இப்போ பெரிய பிரச்சனை. எப்பறம் தட்டான் நிறையா இருக்குது. தட்டான் சவுண்டை பார்த்து பயப்படாதீங்க. இதுவே முள்ளு செடிடா. அன்றைக்கி எவ்வளோ மாட்டி சவுண்டு சத்தியமாக பின்னாடி தான் கேட்டுச்சு. கேட்டுச்சு. மேலே எதுவுமே ஒன்றுமே இல்லைடா. இல்லை, நான் அந்த கருப்பு உருவம் சொன்னேன்ல, அது மரத்து மேலே தான் ஏறி போச்சு. அது உருவம் இல்லை, அனிமல் தான். ஏதோ அனிமல் கரடியாக இருக்க போகுது. கரடி இருந்துச்சுன்னா இருக்கலாம். இது ஒரு மலை அடிவாரத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த இடம். நல்லா பெருசாக கட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கானுங்க. அன்றைக்கி நாங்கள் பார்த்தது இப்படி தான்டா வாசு. அடா, அங்கே வரைக்கும் பில்டிங் இருக்குடா. ஆமாம், அங்கே இருக்குல்ல. லைட் அடிக்க வேணும், அடித்தா தான் தெரிய மாட்டேது. அவங்களுக்குமே அங்கே இருக்கிறதுக்குமே ரூமாக தான் இருக்கும். வழியே கிடையாது, கனெக்டிவிட்டியே இல்லை. ஏறி தான் போச்சு. நாங்களே போனோம். யாரும் இப்போ மேலே பின்னாடி யாரும் வெட்டி பார்த்தாங்க. இது மேலே ஜன்னலில், அந்த ஜன்னலுக்குள்ளே. இதுக்கு படிக்கட்டு நான் ட்ரோனில் பார்த்தேன்டா. அங்கே தான்டா இருந்துச்சு. படிக்கட்டே இல்லையாமே. இதுதான் நான் ட்ரோன் வழியாக பார்த்தேன். படிக்கட்டே இல்லைன்னடா சொன்னீங்க. அதுக்கு தான் இல்லை, இதுக்கு இருக்கா? இதுக்கு நான் ட்ரோன் வழியாக பார்த்தேன். இதுக்குள்ளே ட்ரோனை விட்டேன்.
இப்படியே போய் பார்ப்போமா? இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு இங்கே வீடியோ எடுக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எங்களால் ஃபர்தராக மூவ் பண்ணி போக முடியல. ஆனால் சப்போஸ் நம்மளால் ஆ ஆனால் சப்போஸ் நம்மளால் ஓடணும்னா கூட இங்கே ஓட முடியாது. அதுதான் பிரச்சனையே. ஓடலாம் வாய்ப்பே இல்லை. கீழே விழுந்து செத்துற வேண்டியதான். கல் எல்லாமே அண்டிப்பாக ஃபுல்லாகவே செதஞ்சு கிடக்கு. கேமராவில் உங்களுக்கு தெரில, நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் முள்ளாது கம்மியாக இருக்குது. வாங்கடா. பார்த்து வாங்க. மூவ் பண்ணி போங்க. முன்னாடி பார்க்கமா? வழி உனக்கு தெரியுதான்னு பாரு. நான் இந்த இடத்துக்குலாம் வரலடா. இங்கே இருக்குடா. இருக்கா? இங்கே பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அப்புறம் எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குன்ட்டு. பட் எங்களால் இன்றைக்கி இது ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா வர வழியில் வழி மாறி நாங்கள் போய் இப்போ நாங்கள் இங்கே வர்றதுக்கே 3:30 ஆகிடுச்சு. அந்தோ இங்கே உள்ள அங்கனையே கார்லாம் பார்க் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இவங்க அன்றைக்கி வந்த வழியில் வராமல் அங்கிட்டு ரொம்ப முள்ளாக இருக்குன்ட்டு ஏதோ பறக்குது. வேறு வழியில் கூட்டிகிட்டு வரேன்ட்டு சுற்ற விட்டுட்ருக்கான். அந்த வழி ரொம்ப சுற்றுறா. நீலாம் வந்தால் மாட்டிக்குவ. இது வழி இருக்கா? சும்மா போய் ஏன் உள்ளே போகிறேன்? பார்த்துட்டா வெட்டி போடுறாங்கட்டு. வழி இருக்கு. போப்பா. அது எப்படி? என்னடா வழி இங்கே எல்லாமே இப்படி தான் பாக்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக கீழே பார்த்து நடுங்க. எப்படின்னு வச்சுக்கோ, இதோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இப்போ இது ஒரு யூனிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதுக்குள்ளே ஒரு 20 மிஷின் இது மாதிரி போட்டு ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணி வைக்கல. அதனால் இந்த ஒவ்வொரு யூனிட் இதுதான் அப்படியே. ஓகே, இந்த அந்த வழி இருக்க மாதிரி இருக்குது. அது ஒரு தட்டானா நிறைய தட்டானான்னு தெரியலையே. கீழே பார்க்காம கால் வைக்காத. எனக்கு ரொம்ப அந்த கோவா மாதிரியே ஞாபகப்படுத்துது. வழி இல்லையா? ஏதோ புக்ஸு உப்புலாம் இருக்குடா. ரிச்சுவல் பண்ணுறாங்க. ஆமாம், உப்பு எதுக்கு இருக்குது? உப்பு இருந்தாலே ரிச்சுவல் தானே. ஆமாம், சேஃப்டிக்காக தான் வச்சுருப்பாங்க. இங்கே வாங்க, முன்னாடி போய் பாரு. நடக்குது. யார் இருக்கா? யாரா? யாரும் தெரியலடா எனக்கு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ? யார் அழுகிறது? அழுகிற மாதிரி நல்லாவே கேட்குது. ஆனால் எனக்கு மாடியில் தான் கேட்குற மாதிரி இருக்கு. கீழடா இப்போ ரெண்டாவது எனக்கு இங்கே இப்போ கேட்டுச்சுடா கன்ஃபார்மாக. அது எதுவும் மாற்றமே இல்லை. மேலெல்லாம் கேட்ட மாதிரி தெரில. இவன் அப்போ மேலே உருவம் பார்த்தேன்னா அந்த இதுக்கு மேலே படிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியலையே. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடியவே. இதுக்குள்ளே தான் படிக்கட்டு. இதுக்குள்ளேயா?
இதுக்குள்ளே எப்படி போவ நீ? ஒன்றுமே இல்லைடா ஏன்டா. யார் இப்போ அழுதிங்க? எங்கள் முன்னாடி வர முடியுமா உங்களால்? அழுது யாருன்னு பாருங்கள், வழியை பார்க்க வேண்டாம். சவுண்டு கேட்குது. எங்கே? எந்த சைடு கேட்குது? தண்ணி சவுண்டு. ஆமாம், லைட் அங்கடி. தள்ளு. எனக்கு என்னமோ இதுதான் மாடி போகிற வழின்னு நினைக்கிறேன். எது மாடிக்கு போகிற வழி? அங்கேயும் ஒன்றும் இல்லைடா. நான் பாத்ரூம் கட்டுறதுக்கு வச்சுருந்ததுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நாங்கள் அந்த பில்டிங்லேயும் ஃபுல்லாக தேடினோம், கிடைக்கவே இல்லை எங்களுக்கு மாடிக்கு போகிற வழி. ட்ரோனில் பார்த்தப்ப இங்கே மாடி இருந்த மாதிரி இருந்துச்சுடா. மாடி இருக்கு, படிக்கட்டு தான் கட்டினேன். உள்ளே விட்டேன். ஆனால் படிக்கட்டு கட்டாமல் எப்படி மேல் ஃப்ளோரில் கட்டியிருப்பாங்கன்றேன். அதுக்குள்ளே யாரும் இருக்காங்கடா. இதுக்குள்ள இந்த ஓட்டுக்குள்ளே ஜன்னலை பார்த்து இப்போ யாரோ உள்ளே போனாங்க. மேலே தான் கேட்குதுன்னு சொன்னேன்ல. மேலே தானே இருக்குது ஏதோ அந்த ஓட்டக்குள்ளே. அந்த ஜன்னல் ஓட்டையில் படிக்கட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். யாராவது இருக்கீங்களா மேலே? ஹலோ, யாராவது மேலே இருக்கீங்களா? லைட்டு கூட. என்னடா தட்டினாடா பேங்கு? நீ தானே? நான் தட்டினடா, அவன் கூட இருக்குடா. நீ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க? கைக்கு எட்டாதடா என்ன? இங்கே தான் ஏதோ அப்பு பார்த்ததா சொல்கிறான். நானே இங்கே ஓட கூட இங்கே எதுவும் இல்லை. படிக்கட்டு அங்கே இருக்கு. எங்கே? லைட் அடிச்சுனப்ப தெரிஞ்சிச்சு. எங்கே இருக்குது கன்ஃபார்மா? லைட்டு கூட. ஜாக்கிரதையாக இருங்க. வழி விடு. தட்டினது இதெல்லாம் இல்லைடா படிக்கட்டு. படிக்கட்டுலாம் இல்லைடா. நான் அங்கே போய் பார்க்கவா? பாரு, அங்கிட்டு தானே வந்தோம். இல்லையே, நம்ம இதுக்குள்ளே வந்தோம். அவள் இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே எங்கே எப்படி போகிறது? வழியே இல்லையே சுத்தமாக. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கணும். நல்லு பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. சரி வா, அடுத்த பில்டிங் போகலாம். கீழே பார்த்து காலை வை. என்னமோ இந்த பில்டிங்கே ரொம்ப வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. படிக்கட்டை கூட கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் இவ்வளோ தூரம் சுற்றி. படிக்கட்டு இருந்தாலுமே உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு பதர்மண்டி கிடக்குது. இங்கே பாரு, எவ்வளோ கால்வே கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு பதர்மண்டி கிடக்குது. ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல, அந்த இடம் தான் அக்சஸ் பண்ண ஈஸி. வெங்கடேசன் கௌதமும் பகலில் வந்தாங்கல்ல, அந்த வழியில் வேணால் அக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த வழி எங்கே இருக்குன்னே தெரியலன்றானே. இரு எங்கடா இருக்கீங்க? விட்டுட்டு போறீங்க? நிற்கிறேன். வா வா. அழுதாங்க பார்த்தியா? கேட்டுச்சா இல்லையாடா? கிட்டே கேட்குது. அழுகுறாங்கடா இங்கே. எனக்கு தெரிஞ்சு படிக்கட்டு நம்ம ஹனிமூன் ரிசார்ட்டில் தனியாக வெளியே இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே லிஃப்ட் மாதிரி தான்டா இருக்கு. ஆமாம், இது அப்போ எட்டி பார்த்தது லிஃப்ட்டு. தண்ணியாக இருந்துச்சுல. இங்கே என்னடா தண்ணியாக இருக்குது? யாரும் யூரின் போயிருக்காங்க. தண்ணி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னேன்ல உன்ட்ட. யாரும் யூரின் போயிருக்காங்க. அதுவும் நாய் போய். இங்கே யாருமே இல்லைடா. நீங்கள் எதுவும் போனீங்களா? உன் கூட தானே கேமரா ஆன்ல தானே இருக்கு. இப்போ போயிருக்காங்க, ஜஸ்ட் நோ போயிருக்காங்க. தண்ணி சவுண்டு கேட்குது நான் சொன்னேன்ல. ஆமாம். ஹியூமன் அப்போ ஹியூமன் யாராவது இருக்காங்க? நாயா? நாய் ப்ரௌனுக்கு எப்படி போகும்? யாராவது மனுஷங்க இருக்கீங்களா?
ஹலோ, வலி இப்படி ஒன்று யாரோ ஒன்று நல்லாவே அனுத்துறாங்கடா. கேட்குதா உனக்கு? ஆமாம், ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி அப்படின்னு அனுத்துற மாதிரி இருக்கு. அழுகிற மாதிரியே தான் கேட்குது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? யார் உள்ள மாட்டிட்டு இருக்கீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் யூரின்லாம் போயிருக்காங்களே. முழுக்கிற மாதிரி இருக்குல்ல. எவ்வளோ இருக்கீங்களாண்ணா இங்கே? யாராவது இருக்கீங்களா ப்ரோ? தெரிஞ்சா கேமரா தெரிஞ்சா ஏதோ வந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஆமாண்டா இருந்துச்சா. கரடின்னு நினைக்கிறா. இல்லைங்க, ஆனால் அது இவ்வளோ ஹைட்டாக இருக்காது. அது எட்டி பத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம். யாராவது இருக்கீங்களா ப்ரோ? ரெக்கார்ட் ஆன்ல இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஆன்ல இருக்கு. யாராவது இருக்கீங்களா? பஸ் இரு முன்னாடி போகாத. ஹலோ. பார்த்து எதுவும் ஒன்று பேகை தட்டுச்சு. Hello? பார்க்குது. என்னடா இது? ஆனால் எனக்கு நம்ம வந்த வழி இருக்குல்ல, அதில் எவ்வளோ ரெகுலராக ஏறி நம்ம எதில் வந்தோம்? இந்த இதில் வந்தோம். அங்கிட்ட வழி இல்லை இல்லை. அங்கிட்டு இல்லை. வா, இப்போ இங்கிட்ட தான் கூப்பிடுது. இதுலேயே போனால் இப்போ நம்ம அந்த பில்டிங் போகிறது வழி என்னடா டே, இல்லை. இப்போ நம்ம ஒரு வழி பார்த்தோம். பகலில் ஒழுங்காக வந்து பார்க்க மாட்டியாடா? இங்கிட்டு வரவே முடியல. நாங்கள் அங்கேருந்து மாற்றி. சரி வா, அப்படி போயிடுவோம். அப்படி இறங்கி அங்கிட்டு வழி கிடையாது. அன்னைக்கு இல்லை. நாங்கள் அங்கே நின்றுட்டு தான் வரலங்கிற, அப்புறம் அங்கிட்ட வழி இல்லைங்கிற. அப்படி தான் போகணும் நம்ம வெளியே போய். இப்படி ஏதோ அப்படி பயத்தில் வெளியே போய். வளர்றாங்க. இல்லை சத்தியமாக நீங்கள் அந்த ஒரு வயசானவர் இங்கே இருந்தாரா, அவர் சொன்னதும் இந்த இது இந்த இடத்த விட்டு நம்மளுக்கு போக விடாமல் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீ. அந்த வயசானவர் கூட என்ன சொன்னார்னா, நீங்கள் நைட் டயத்துலலாம் இங்கே நான் நைட்டு வரலான்னு இருக்கோன்னு சொன்னேன். நைட்லலாம் இங்கிட்டு வராதிங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நிறைய பசங்க வர கஞ்சி வச்சுட்டுலாம் சுற்றுறாங்க அப்படின்னாங்க. பேய் இருக்குன்றாங்களேன்னு கேட்டப்போ அதுவும் தான் இருக்குது. நீங்கள் இந்த சைடு நீங்கள் நைட்டில் வரதா இருந்தால் என்கிட்ட பேசாதீங்க, கிளம்புங்கன்றாரு. நான் கேமரா எடுக்கிறத பார்த்தோன்னா அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ நீங்கள் ஏதோ சம்திங் இருக்கு அவர் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. அங்கே வழி போகுது தெரியுதா இல்லையா? ஆமாம், ஆனால் அதுக்கு அங்கிட்டு கிடையாது. ஃபுல்லாக மரம். நாங்கள் அன்றைக்கி அங்கே தான் மாட்டிக்கிட்டோம். என்ன தான் பண்ணுறது? நம்ம இப்போ அந்த சைடு தான்டா போனோம். சொல்கிறா அங்கே போய் அந்த சைடு அந்த வழி இல்லையே. தோட்டம் அந்த வழியாக வந்து அப்படி வரணும். கார் நிற்கிற இடத்துல இருந்து. இந்த சைடு. சரி போ, உனக்கு தெரியும்னா அப்புறம் ஏன் நிற்கிற? எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அவர் சொன்னார். தெரியும் தெரியாது தெரியுது மாற்றி மாற்றி பேசாத ஏதாவது ஒன்று பேசலாம். அங்கிட்டு இருந்தாடா வரோம். நான் இங்கிட்டு போகணும் அப்படியே வெளியே. வழி தெரியாதுன்னா விட்டுரு. ஏதாவது கூட்டி கொண்டு மாட்டு விட்றாங்க. பில்டிங்கை முடிஞ்சு நான் இங்கிட்டு இருக்கு பாரு. கீழே பார்த்து நட. பள்ளம் ஐயோ பள்ளம்டா. போவாதடா, இருடா. இல்லை, இது மாதிரி தான் அங்கிட்டு அன்றைக்கி நாங்கள் இறங்கினோம். செடிக்குள்ளே ஓட்டக்கிட்ட இருக்க போதுடா. நான் அன்றைக்கி இறங்கினேன். இதுக்குள்ளே ஏதோ உள்ள வழி போதுடா உள்ள. இது அந்த பில்டிங்குள்ளே தான் போகுது. இல்லை, இது வெறும் ஒரு பில்டிங். இது வந்து அந்த வாட்டர் சேமிக்கிறது மாதிரி. அன்றைக்கி நாங்கள் இப்படி தான் இறங்கணும். அப்புறம் நீ போய் அதுக்குள்ளே போகிற. இல்லை அப்படி கிடையாது, நார்மல் தான். இது எவ்வளோ புதர் இருக்குது நார்மலாக. இப்படி ரைட்டில் போகணும். இந்தா அங்கே இருக்கு பாரு, இதில் போ. பார்த்து ரைட்டில் இருக்கு பாரு. அதில் இறங்கு. பள்ளம் தண்ணிலாம் கிடையாது. போயிட்டு வா. வாடா. ஏன் இதில் காலைக்காது, அவன் போன வழியிலே போ. நான் அங்கேருந்து அடிக்கிறேன். அவ்வளோதான். அப்படி போனால் தோட்டம் நடக்க முடியல. உங்களுக்கு கேமராவில் அவ்வளோவா தெரில.
ரொம்ப தூரம் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம், அதுவும் காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அங்கே பாருங்க பயங்கரமாக எனக்குலாம் வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்ட்ரோ கொடுக்கவே மறந்துட்டோம். ஸ்டோரி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை வந்து கட்டிட்டு அபாண்டனாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிறனால இல்லீகலாக யூஸ் பண்ணி சில சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஆள் அழுக்கு ஒருத்தன் ஒன்று சொல்கிறனால எங்களால் அதை கரெக்டாக சொல்ல முடியல. சில பேர் ரேப் பண்ணியிருக்காங்கன்றாங்க, சில பேர் மர்டர் நடந்திருக்குன்றாங்க, தெரியல. அதனால் அது வாய்ஸ் ஓவரில் நான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அந்த தாத்தா ஒரு நம்பர் தரேன்னாரு, இங்கே முன்னாடி வேலை பார்த்த வாட்ச்மேனோட நம்பர். அவர்கிட்ட பேசணும்னு சொல்ல நான் வாங்கி வச்சிருக்கேன். அவர்கிட்ட வேணால் கேட்டால் நீங்கள் எல்லாம் தெரியும்னாரு. இங்கே என்ன நடந்துச்சுன்றத உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறேன். பள்ளங்கள்லாம் இருக்க போதுரா. இதில் தான் வந்தீங்களா? இந்த இடத்த தாண்ட முடியல. ஆனால் இந்த இடத்த தாண்டிட்டோன்னா அங்கிட்ட வழி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிட்ட கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஷூ இருந்தால் இந்த வேலையே இல்லை. அதுவும் நான் இப்போ போட்டிருக்க செப்பல் வந்து ரொம்ப முள்ளு குத்தும், குட்டி குட்டி முள்ளு கூட குத்தும். என்னடா பண்ணுற? கண்ணுடா உடம்பு வந்துருக்குறா, கையில் பிடிச்சிருக்காரு. கல்லம் இல்லை. அவன் அங்கிட்டு போகிறான்டா. வழி இருக்குடா, வாடா வந்து என்ன சுப்பிரமணிய போகிற மாதிரி கூட்டின்னு போய் கொல்ல போறியா? அவங்க சுற்றி வாடா, வழி இருக்குடா. இதுலேயே வந்துடுறேன் நான். உள்ளே குத்து தாண்டனை கிழிக்குதா? ஏய், இதில் என்ன மாட்ட விட்ருவான்டா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? ஐயோ, எவ்வளோ பெரிய முள். ஐயோ வாசு, இதில் எப்படா நான் வர்றது? இதை பிடிச்சிக்கடா. நான் வந்தால் மாட்டிப்பேன்டா கண்டிப்பாக. அங்கே பாரு ஒரு முள். பேக் மாட்டிருக்கேன்ல. அம்மா பார்த்துடா, குனிஞ்சு வா, இன்னும் குனி. கைஸ் ரொம்ப ரிஸ்க்கான இடம், நடக்க கூட முடியல. ஏய், ஏதோ வெள்ளையாக வந்திருக்கு. ஏதோ வெள்ளையாக வந்திருக்குடா அவனுக்கு. இங்கே ஏதாவது விஷச்செடி கூட இருக்கலாம், விஷ முள் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி முள்ளெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. நமக்கு தெரிஞ்ச முள்ளுன்னா அது என்ன ஒரு அரிக்கிற மாதிரி தெரியாது. எனக்குமே அரிக்குது. கருவேல முள் தான் நமக்கு தெரியும். கருவேல முள் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா சாதாரண மரத்துலேயும் முள் இருக்குது. வீரப்பன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், காட்டுக்குள்ளே ஒரு செடி இருக்கும், அந்த செடி நம்ம மேலே உரசிருச்சுன்னா அரிப்பு தாங்க முடியாமல் சூசைடே பண்ணிக்குவாங்க. அப்படி அரிச்சு எரியும் காட்டுக்குள்ளே. அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அரை மணி நேரம் அதுக்குள்ளே சர்வை பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படும். அந்த அவங்க இவ்வளோ நாளாக இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தால் ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டுட்டு நீட்டாக இருந்தீங்க. ஃபுல் ஹேண்ட் எடுத்து விட்டுருக்கேன். இந்த பாதை இருக்கு போடுற கண்டுபிடிச்சேன். ஆமாம், செத்ததுக்கப்புறம் பாதை இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன சமாளியமாக இருக்கு? நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு. இன்னும் முடியல. நடந்து வர மாதிரி இருந்துச்சு வாங்கிட்டு. கன்ஃபார்மா பண்ணி பாரு. ஆமாம், செருப்பு சவுண்டு சம்திங் ஏதோ கேட்டுச்சு. ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. அது எதுவும் ஆடு மேய்ஞ்சுன்னா அவங்க மட்டும் எப்போ எவ்வளோ தூரம் வருவாங்க? அவங்க எல்லாமே அந்த அவுட்டில் மட்டும்தானே இருக்காங்க, யாருமே உள்ளே வரலையே. கேம் ஆஃப் த்ரோன்ல வர நைட் கிங்ஸ் மாதிரி இங்கே ஏதாவது ஒரு கும்பல் இருப்பாங்க. முடியலடா, செமையாக கால் புதருக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் முள்ளுலாம் கிழிச்சு கையெல்லாம் அரிக்குதுடா. ஸ்லிப்பரில் நடக்கும்போது பேக் சைடு இந்த உள்ளங்காலில் டப்பு டப்புன்னு அடியும் தெரியுமா? அது மாதிரி ஒரு 5-6 ஸ்டெப்பு இப்படி போனது நல்லாவே கிளியராக கேட்டுச்சு. என்ன டவுட்னா ஆடாக இருக்குமோ டவுட். ஆடு அன்னைக்கு இதே மாதிரி ஸ்லிப்பர் சவுண்ட்ரா. ஆடு குட்டின்னா டப்ப 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 தப்பு தப்புன்னு கேட்கும்ல. ஆடு சவுண்டே வராது, கத்தி இருக்கும்ல மேன்ட்டு. ஏய், என்ன கருப்பு கலரில் செடி செடி இல்லைடா, எதுவும் நிற்கிதுடா. இல்லை இல்லை எதுவும் ஹலோ யார்? என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க? டார்ச் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த பாரு போயிடுச்சுடா. பார்த்து, அதுதான் நம்மளை ஏதோ வழி எடுத்து கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. பார்த்து போகாதீங்க, பண்ணா இருக்குது. பார்த்து பார்த்து ஆசா பிளேட்லாம் இருக்குது. ஆசா பிளேட் பார்த்து வாங்க. சைக்கோ இருக்க போகிறான். விட்டுட்டு போகாதராப்பா. கீழே பார்த்து வாங்க.
வேறு பெரிய பில்டிங் இருக்குது. என்னடா எவ்வளோ பெருசுடா இது? கருகருன்னு பார்த்துட்டேன் நல்லா. ஜாகிரதையா. இதே மாதிரி தானே அங்கேயே இருந்துச்சு, நம்ம உள்ளே பார்த்ததும். ஆமாம், அது ஒரு மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. அது எங்களுக்கு எங்கடா போச்சு? கரெக்டாக பார்த்தியா? லைட்டுமே பார்த்தியா? ஆனால் கிட்ட அதை பார்த்தோன்னே. ஆமாம், அங்கே ஒரு அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. அதுக்குள்ளேயே தான்டா. அதுக்குள்ளே தான் நாங்கள் அன்றைக்கி வந்தோம். ஆ, நீ ஒரு ரூம்குள்ளே போய் அடுத்த ரூம்குள்ளே அப்படி போகவே முடியாது. ஒவ்வொன்றும் பாக்ஸ் ஏறி தான் குச்சி போகணும். அதான் இங்கே தொல்லையே. அது இவ்வளோ நேரத்தில் எப்படி அந்த புதற்குள்ளே போச்சு? கண்ணி நேரத்தை காணாண்டா. இந்த ஓரத்தில் தான் போச்சு. பார்த்து யாராவது இருக்கீங்களா? இந்த மனுஷங்களா ஆத்மாவா? இந்த அப்படி நீ வச்சுக்க. இதை வச்சுக்க கரெக்டாக. ஏதாவது சிக்குச்சுன்னா இந்த கேமராலேயே எடுப்போம். எங்கிட்ட திரும்பினாலும் பெரிய பெரிய பில்டிங். பார்த்து என்ன கிடைச்சா? அம்மான்னு கத்துன மாதிரி இருந்துச்சுடா. நல்லாவே கிடைச்சி. கேமரா வேறு ஏதோ இங்கே இருந்தா நீங்கள் நான் ட்ரோன் விட்டேன். இங்கே இருந்தால் ட்ரோன் விட்டேன். அப்போ இதுக்கப்புறம் உனக்கு வழி தெரியணும்ல? தெரியும், ஆனால் அதுக்குள்ளேயுமே அந்த பில்டிங்குள்ளே போக முடியாது. பகலில் அந்த சைடு ஃபுல்லாக பகலில் எடுத்துட்டேன். இது பகலில் எடுக்காத இடம். வரவே இல்லை. ஆமாம், ஓகே. ஏன்னா எங்களுக்கு வரவே முடியல. அன்னைக்கு அந்த தாத்தாட்ட கேட்டதுக்கே நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதா கிளம்புங்கன்னு சொல்லி துரத்து விட்டாரு. பகல்லே வாடா. ஆமாம், அவர் மட்டும் எதுக்கு இங்கே இருந்தார்? இப்படியே வந்துட்டு இப்படியே பில்டிங்குள்ளெலாம் அவர் வரல. நான் எப்படி வழின்னு கேட்டால் எனக்குலாம் தெரியாது, நான் வந்ததே இல்லைன்றாரு. கைஸ், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த இடம் ஃபுல்லாக எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் எடுக்க பார்க்குறேன். இப்போ இங்கே பார்த்த உருவம் இங்கிட்டு தான் போச்சு. இப்போ அந்த கட்டேசியில் வந்து ஏதோ அம்மான்ற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நீங்களும் கேட்டிருப்பீங்க. என்னடா குழிக்குள்ள எதுவும் போய் விழுந்துருச்சா? அது குளிக்கல விழுவுறதுக்கு அதுன்னா நம்மள மாதிரியா? நம்ம விழுவாமல் இருந்தால் சரி. எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு வந்தது அங்கேனா சவுண்ட் வந்தனால நம்ம அங்கே போகிறது தான் கரெக்டு. அந்த மூளைக்கு தான் போகணும் இப்போ. ஆனால் நாங்களும் அன்றைக்கி அங்கிட்டு தான்டா வந்தோம். பார்ப்போம். என்னடா எங்கே கேட்டாலும் அங்கிட்டு தான் வந்தோம், இங்கிட்டு தான். அவன் குழம்பிருச்சுடா. குழம்பிட்டு நம்மளையும் குழப்பிட்டு இருக்கான்டா. வாடா. இல்லை நிஜமா. சரி தெரியும்ல, முன்னாடி போ. பார்த்து போ. கீழே குழியெலாம் இருந்தால் தெரியாதடா. அங்கங்கே தொட்டி கட்டி வச்சுருப்பாங்கடா கண்டிப்பாக. ஏன்னா அங்கே எதோ எழுதியிருக்கு. இல்லை சாவு ஓடு பயங்கரம். அது ஏற மார்க்கோட. ஆமாம், இங்கிட்ட வழி இருக்குது. சொன்னது இங்கிட்ட தான் வந்து. ஆனால் அன்றைக்கி இதெல்லாம் இல்லைடா. ஆ, இல்லை இதெல்லாம் நான் இங்கே தானே எங்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஏற மார்க்கோட இருக்கே. சரி வாங்க பார்ப்போம். யார் முன்னாடி சாவுக்கு போறீங்க? இல்லை இங்கிட்ட போ போ போ. இவன் இங்கிட்டே வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சாவடிக்க போறான்டா. சத்தியமாக அங்கே பாரு, ஆட்டுப்புழுக்கு இருக்குல்ல, இங்கே தான் நான் பார்த்தேன். தப்பாக தான் கிடக்குதுடா. அம்புலி மாதிரி எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சரி. நான் இது வழியாக தான் வந்தேன். சரி போ. நம்மளை உள்ள சாவுக்கு வர சொல்லிட்டு சிரிக்குதுராது. அப்படிதான் போகலாம். காசு ஏதோ நக்கல் பற்றி நம்மளை உள்ள கூப்பிடுறாது. ஒன்றும் இல்லை பறவைன்னு நினைக்கிறேன். பறவை இந்த மாதிரி ஆன் பண்ணும் போகாதீங்கன்ட்டு. இப்போ போயிடலாமா திருப்பி? அன்னைக்கு ஃபுல்லாக மயில், அத்தனை மயில் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி போ. இல்லை அங்கிட்டு போறியா? இங்கிட்டு தான் வந்தோம். வாசு ஜாக்கெட்ரா. ஜாக்கெட்டா? ஜெர்க்கினா? ஜர்க்கின் மறுபடியும் பண்ணியிருப்பாங்க போடா. யா கழுவுறாங்க யாரோ. ஒரு மாதிரி அணத்துதுங்க, சிரிக்குதுங்க. இதெல்லாம் இருக்கு வழி. கோவா க்ளூமி ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதில் வழி இருக்குல்ல, இங்கே வழியே கிடையாது. அவ்வளோதான்டா இப்போ அடைச்சிருக்கு. வழியே இல்லையா? வழியே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. காய்ச்சல் வெங்கடேஷ் பையன் எங்கே கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறான்னு தெரில. பயமாக இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு வர? என்கிட்ட நானே பேசிகிட்டு இருக்கேன்.
கிட்ட வழி இல்லை. அப்படி தான் எல்லா பில்டிங்கும் இருக்குது. எப்படி போகிறது? நான் ஏறி குச்சி தான் போகணும். நீ இப்போ அந்த பில்டிங் கஷ்டப்பட்டு போனாலும் என்ன இது இவ்வளோ பெரிய ஆழம்? இதுலலாம் ஏறி குதிக்க முடியாது. குதிச்சாலும் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. நீ நம்ம ஏதோ பண்ணுறதுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ வழியும் தெரில ஒன்றும் தெரில. எங்கிட்ட பாரு வந்த நாங்கள் வந்து பில்டிங் இதே மட்டும் தான். நாங்கள் அப்படி பாக்ஸாக இருக்கும். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால இவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் நாங்கள் இங்கிட்டு தான்டா வந்தோம். எல்லாமே நீ வந்தேன்றா. இங்கே பாரு, இந்த ரூட் வழியாக வந்தோம். நானும் கௌதம் ப்ரோவும் இந்த ரூட் வழியாக வந்தோம் அன்னைக்கு. அப்போ அங்கிட்டு கூட்டிகிட்டு போ. இங்கிட்டு ஃபுல்லாக முள். இதுக்கப்புறம் வருவியா? அப்படியே நீ வந்தாலும் இந்த பில்டிங்கை சுற்றி சுற்றி போவில. அப்படி நீ போகிறப்ப இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே ஏறிட்டு ரிட்டர்ன் வருவேன். பாக்ஸ்குள்ளே ஏறிட்டு ரிட்டர்ன் வருவேன். அது மட்டும் தான் நடக்கும். இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அங்கே ஒரு மாடி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் தான் அந்த ரூமில் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அங்கே மட்டும் வேணா போய் பார்க்கலாமா? எப்படி போவேன்? ஓ ஆனால் அதுவுமே சதுரமாக இருக்கே. வா வா பார்ப்போம். இதுதான் கீழே பார்த்து நட திரும்ப சொல்கிறேன். ஏய் இதில் தாண்டா நான் அன்றைக்கி மாட்டினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சரி போய் தொலைன்ட்டான். இங்கிட்டே இருக்க அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான்டா என்ன. வாங்கிட்டு வழி இருக்குடா. வாடா அங்கிட்டு தாண்டா இருக்கு. இல்லை அங்கிட்டு கிடையாது. ஒத்தடி பாதை தெளிவாக அங்கிட்டு போகுது. அங்கிட்டு ஃபுல்லாக இது புதர் இருக்கு. இங்கிட்டு எங்கடா வழி? வாடா பாசு இந்த பில்டிங்குள்ளே ஏறி குச்சி அப்படி போயிடலாம்னு நினைக்கிறேன். வழி அங்கிட்டு இருக்கு. வாடா வா வந்துட்டோம். முள்ளச்செடிடா ஃபுல்லாக. ஆமாம் ஆனால் கீரை அது. வா வெங்கடேஷ் பயங்கரமாக உங்களை கூப்பிட்டு வந்து கொடுமைப்படுத்தலாம். அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படியே தான் பூந்து வந்தோம். இதுக்கு விடையே இல்லைடா. ஒத்தையடி பாதை இருக்குது லைட்டாக, ஆனால் மறைஞ்சிருச்சு. அப்புறம் ஆட்டுப்புழுக்கு இருக்குது. ஆடு மேய்க்கிற இடம் இதாண்டா. ஒரு ஆட்டுப்புழுக்கெல்லாம் இருக்குது. இருக்கா? ஆமாம், அங்கேயும் இருந்துச்சு. ஆடு மேய்க்க வரவங்க இதில் உட்காருவாங்க போல். பகலில் வருவாங்களோ? பரவாயில்ல, அந்த சைடுக்கு இது கொஞ்சம். இதுக்கப்புறம் ஓகேவா இருக்குமா? இதுக்கப்புறம் அங்கிட்டு ஃபுல்லாக எரிச்சு முள்ளாக இருக்கும்டா. பில்டிங் மட்டும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கே வழி கட்டாமட்டுருக்கானுங்க. ஒரு வேளை லூசு தரமாக கட்டிட்டாங்களோ. அந்த ரீல்ஸில் எல்லாம் படிக்கட்டு பார்ப்போம்ல, மேலே ஏறி திருப்பி கீழே இறங்குற மாதிரி. அதனால தான் இது அபண்டனாக ஃபஸ்ட்டு இன்ஜினியராக இருந்து மேபி அப்படி கூட அதனால கூட அபண்டன் ஆகிருக்கலாம். தொடுறதுலாம் முள் குத்துது. எது விஷம் முள் குத்தாமல் இருந்தால் சரி. பார்த்து இதுக்குள்ளே வந்து நம்ம அடிச்சு போட்டு கொண்டாங்கன்னா கூட தெரியாதுடா. இங்கேயே புதைச்சி வரோம். யாராலும் பாடி டெட் பாடி ஸ்மெல்லு வெளியே போகிறதுக்கு போகாது. ஆடு மேய்க்கிற யாராவது பார்த்து சொன்னால் மட்டும்தான் உண்டு. அவனும் வரணுமே. அதுவும் புதைச்சிட்டாங்கன்னா தெரியாது அவங்களுக்கும். என்ன பண்ணலாம்? இதுக்குள்ளே போகிறக்கு இதில் ஃபுல்லாக மூடி இருக்கு. இதுக்குள்ளே போகலாம், ஆனால் நீங்கள் அழைக்க இது இல்லைடா. ஏறா. ஆனால் இதுக்குள்ளே போகிறதும் வேஸ்ட்டு. புரியல. இதுக்குள்ளே போனாலும் போகிறதே வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பகலில் வந்து நான் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா 6 மணிக்கே இங்கே வந்துடணும். வந்து இடத்தெல்லாம் நல்லா பார்த்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் எடுத்துகிட்டு கிளம்பணும். இன்றைக்கி முடியாது கண்டிப்பாக. எங்கிட்ட தலை அட்லீஸ்ட் அந்த ட்ரோன் ஷாட்டையாவது நான் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வந்துடலாம். சரி, அந்த பர்த்டே நடந்த இடத்த மட்டும் காட்டுவா? என்ன பர்த்டே? அதான் சொன்னேன்ல, அந்த ஸ்ப்ரேலாம் கடந்துச்சுடா. எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. திருப்பி இங்கிட்டு போகிறேன். இதுக்குள்ளே எங்கடா வழி இருக்குது? இங்கே தான். என் பேச்சை நம்ம கேட்க வேண்டாம். தயவு செஞ்சு நம்ம திருப்பி போகலான்டா. பகலில் கூட பார்த்துட்டு வரலாம். ஒன்றுமே இல்லை, பாக்ஸ் தான் இருக்குது. இந்த சைடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸும் பெருசாக இல்லை. அங்கே இருந்த அளவுக்கு இங்கிட்ட இல்லை. வழி எங்கிட்ட அதை சொல்லு. காருக்கு போகிற வழி. காருக்கு இப்படியும் போகலாம், ஆனால் இப்படி போனால் முள். இதே மாதிரி போகணுமா? ஆமாம், வேணாம். ஆனால் பர்த்டே ரூம் இங்கே தான்டா. எங்கே? பர்த்டேனா அவ்வளோலாம் இல்லை. இதே மாதிரி ரூமுக்குள்ளே ஒன்று கிடக்கும். அது என்ன பர்த்டே ரூம் நீயா பேர் வச்சுக்க? இது பேச்சை கேட்டு நம்ம இது பண்ணுறது வேணாம். நம்ம பகலில் கூட பார்க்கலாம். அவங்க ஒன்று ஏதோ மதிக்கட்டான்னு சொல்லிக்குள்ள பூந்த மாதிரி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். கன்ஃபியூஸ் சுற்றி வருது. எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி வருது. இல்லை, எங்கிட்ட கேட்டாலும் போனேன்றான்டா. அதுக்குள்ளே போனேன்றான். இல்லை வந்திருக்காங்க. 20 நிமிஷம் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தான்.
வழி அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டான், இவனுக்கே மறக்குது. மறக்கலடா, இதில் தானே வந்தேன் நான் வீடியோலேயே சரி போ லைட். ஏடா யானை மாதிரி யாருன்னு கத்து. நானும் அதான் நினச்சேன். சரி போ. கடவுளே, இந்த இது செடி உரசினா வேற அரிக்கும்டா. இந்த கொடி உரச அந்த கொடி உரசாமல் பார்த்துக்க. எனக்கே ரொம்ப அரிச்சிட்ருக்கு. அந்த போதைக்கு வழியில் என் பேச்சை கேட்டாங்க. இது நான் உடச்சு விட்டேன் பார்த்தியா, உடனே சொல்லிட்டான் நான் உடச்சு விட்டேன். இது அன்னைக்கு இப்படி பிடிச்சிட்டேன். உண்மையிலே இது ஆயிடுச்சு. இப்படி பிடிச்சி தான்டா அன்றைக்கி பண்ணவன். வாங்க அன்றைக்கி நான் பண்ண மாதிரி வாங்க வாங்க வாங்க. இப்படி தான் நான் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணேன் அவருக்கு. சத்தியமாக நம்பலன்னா அவர்கிட்ட கேளு ஊருக்கு போய். தான் வீடியோ இருக்கே, வீடியோவில் இல்லை பார்த்துக்கலாம். ரிட்டன் வரப்போ கீழே ஃபுல்லாக காஞ்ச முள்ளுறா. ஆமாம், அதுதான் பிரச்சனை என்கிட்ட. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. இங்கே போய்ட்டு ஃபுல்லாக காஞ்ச முள்ளு. ஷூ இருந்தால் கூட யோசிக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு டிராக்டர் ஓட்டுற மாதிரி போயினே இருப்பேன். இதை எங்கிட்டு போகணும். ஆடி மாதம்ன்றனால ஆணிக்கால் நடக்க சொல்லுவாங்க. அதுக்கு எதுவும் கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன்டா. உனக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சு? எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். ஒன்று இருந்தால் சொல்கிறாங்க. எப்பா என்ன கொஞ்சம் பாரு, எனக்காக ஃபீல் பண்ண கொஞ்சம். உனக்காகத்தான் ரத்த கண்ணீரை விட்டு இருக்கேன். நான் பொண்ணு கிடைக்கல, உனக்கு தான் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இல்ல, அந்த பொண்ணு பார்த்தா தானே கிடைக்கும். பொண்ணு பார்க்காம நான் பொண்ணு பார்க்கல. பாருங்க, பார்த்தா தானே கிடைக்கும். பாடுது. வழி 2%. நீ 100 தடவை வழி கண்டுபிடிச்சிட்டேன். வழி கண்டு அடிக்கிறாங்க. போகிற வழியெல்லாம் வழி கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். வழியே இல்லை, எங்கிட்ட கால் வச்சாலும் குத்துது. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஷூவனால எடுத்துட்டு வந்திருக்காங்களாடா. ஏன்டா இப்படி பண்ற? எல்லாமே தெரியும்லாம். கடைசியில் ஷூ கூட சொல்லல பார்த்தியாவே. அதான் அவனும் ஷூ போடாமல் வந்துருக்கான். ஆனால் நீ விவரமாக போட்டு வந்துட்ட. வாங்க, அது அவ்வளோதான் சுத்தாது. நீ இப்படியே சொல்றா, போகிற பக்கத்துலாம் கொத்தாது நக்காதுன்ட்டு. நீ சின்னதாக இருக்க. கேமரா பிடிக்கிறியா? அதை கூட ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பா. பார்த்தீங்களா, நிற்கிறது கூட இடம் இல்லை. தண்ணி ஊற்றா. நீ பேகை வச்சு எல்லாம் குத்திட்டு போயிட்ட. என் முதுகில் குத்துச்சுன்னா ஐயோ. ஆஸ்திரேலியா கஷ்டப்பட்டு போகிறோம். பில்டிங் உள்ளே கேட்குற மாதிரில இருக்கு. ஹைவே அங்கிட்டில் இருக்கு. என்ன இது உள்ளே வந்த மாதிரில இருக்கு. வர முடியாதுடா. வர முடியாது உள்ள. ஏன் வர முடியாது? நல்லா கார் வந்துச்சு. நம்ம கார் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு சொல்கிறேன். அது இங்கிட்டு இருக்கு. இப்போ நான் காருக்கு போகிறேன். காருக்காவது கூட்டிகிட்டு போடா. போதும்டா வீடியோ எடுத்தது. இதுதான்டா சொன்னேன். இந்த கேமரா இது வழியாக தான் நானும் அவரும் போனோம். அப்படி நான் உங்களை தப்பா எங்கிட்ட கேட்டாலும் அவரோட போனேன். இங்கே வழி பார்த்தேன். இதுக்குள்ளே இருந்தால் ஏதோ ஓடி வந்துச்சு. துடுத்துருன்னு இதுக்குள்ளே இருந்து ஓடி வந்துச்சு. அப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணேன். காட்டுக்குள்ளே கூட்டணுன்ட்டு இப்படி உட்கார வச்சுருக்கான். ஆனால் இங்கிட்டு தானே வந்தேன் கன்ஃபார்ம். மறுபடியும் தயவு செஞ்சு ஆரம்பிக்காது. இல்லை சத்தியமா நான் வேணா காட்டுறேன். ப்ரூஃப் இருக்கு. எங்கே போய் பார்த்துட்டு நீயே போய் பார்த்துட்டு வழி இருந்தால் மட்டும் எங்களை கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுறோம். அவ்வளோ நேரமாக வழி தானடா இருந்துச்சு. சரிடா, பார்த்துட்டு வாடா. இங்கிட்டு தான்டா வந்தேன் சத்தியமா. சரிடா, போனாலும் முள்ளாக இருக்குடா. ஷூ இல்லாமல் என்னால் நடக்க முடியல. இது ஏதோ உண்மையாக கோளாறு ஆகிட்டாங்க. எப்பவுமே இப்படி பண்ண மாட்டான்ல. எது கேட்டாலும் தெரியுது இப்போ தான் வந்தோன்றான். இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. முள் ஓவராக இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அவன் பகல்லே கஷ்டப்பட்டு தான் போனதா சொன்னார் கௌதம். வந்தேன். என்னண்ணா என்ன வழி இருக்கா இல்லையா? வழி இல்லை. வழி இல்லையா? இப்போதான் தெரியும் வழி இருக்குன்னு. இல்லை கிளம்பலாம். இந்த முட்கள் இருக்க இடத்துல எங்களால் நடக்க முடியாதனால வெங்கடேஷுக்கு வழி தெரிஞ்சனால அங்கிட்ட வழி இருக்கான்னு பார்த்துட்டு வர சொல்லி வெங்கடேஷை மட்டும் அனுப்பிட்டு நானும் அப்பவும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம். வழி இருக்கான்னு பார்க்க போனவன் ஏதோ ஒரு கருப்பு மர்மமான உருவத்தை பார்த்துட்டு எங்ககிட்ட கூட அதை சொல்லாம இங்கிருந்து போயிடலாம், அங்கிட்ட வழி இல்லைன்னு சொல்லி எங்களையும் கூட்டிட்டு வந்துட்டான். டைம் அதை சொல்கிறேன்ப்பா. இடிய ஆரம்பிச்சிருச்சுடா. சொன்னா கேளுங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. பக்கத்தில் அங்கே ஒரு கம்பெனி வேறு இருக்குது. இப்போ இங்கிட்ட வழி இருக்குண்ணே. ஆனால் இல்லை, அன்றைக்கி நான் பார்த்தேன். இது வந்ததுலேருந்தே சரியில்லடா ஒன்றும். சரி போகலாம். மணி ஆச்சு, 4 மணி ஆக போகுது. உள்ள இருக்கு.
நானே ரொம்ப நாள் கழிச்சு ஷூட்டிங்க்கு வரேன். ரொம்ப நாள் கழிச்சு வரது இந்த மாதிரி ஆகுது. ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இங்கே வந்து 6 மணிக்குள்ளே இங்கே உள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது இங்கே வந்து 1 மணி 2 மணி வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிட்டு கிளம்புவோம். இது வீடியோ எடுக்க முடியாது கைஸ், ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம், நான் காருக்கு போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். வந்தேன். இங்கே பாரு, ஃபுல்லாக எந்த நெருக்கி முருளாக இருக்குது. உன்னோட செருப்பில் கண்டிப்பாக ஏறும். ஸோ லைட்டு நல்லா ஏறுது. பார்த்து இதெல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆமாம், ஆனால் இங்கே 4 ஸ்டெப் வச்சுட்டா ரோடு. நல்லா தெரியுமா? ஆமாம், கன்ஃபார்ம். ஆனால் இப்படி ஒரு பாதை போகுது, க்ளீனாக போகுது ஒரு பாதை. அதனாலே போகாதீங்க, மாட்டிக்குவோம். நம்ம மாட்டிப்போம். சரி போ. சரிதான் அப்போ இருந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரில. கருக்கு முறுக்குன்னு எழுதுறா, எல்லாம் குட்டி குட்டி முள்ளு கைஸ். இந்தா இங்கே பாரு, இந்த பாதையில் பாரு. இல்லை ஜி, அங்கிட்டு பாதை கிடையாது. ஏய், இவ்வளோ தூரம் ஆட்டுக்குட்டி வருதுன்னா வழி இல்லாமல் இருக்காதுடா. நீ ஒழுங்காக பார்க்காமட்டடா. வாங்க வாங்க, நான் கண்டுபிடிச்சேன். வாடா, அங்கிட்டு வழி கிடையாது. அங்கே பாரு, அவ்வளோ. நான் கண்டுபிடிச்சிட்டேனே 2 மணி நேரம் பேசுகிறான்டா. முடியல சத்தியமாக பண்ணுறது. கைஸ், கண்டிப்பாக இங்கிட்ட ஆடுலாம் வருது. ஆடுனா இவ்வளோ முள்ளுக்குள்ளெல்லாம் ஆட்டுக்குட்டியால் மட்டும் எப்படி வரும்? ஆடு மேய்க்கிறவங்களால எப்படி வர முடியும்? கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல வழி இருக்குது. நம்ம முதல்ல என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோமானே எனக்கு டவுட்டு. அதெல்லாம் பகலில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நடக்க முடியல, ரொம்ப அன்னிவனாக இருக்குது. காலெலாம் அப் அண்ட் டவுன் வச்சு ஒரு மாதிரி முள், அந்த அரிக்கிறது புல், ரொம்ப ஒஸ்டான பிளேஸாக இருக்குது. ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்க. இங்கே வாங்கடா. ஏன்னா பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கா, அது மாதிரி இங்கிட்ட ஒன்று அப்படியே அங்கங்கே இருக்குது. ஒரு மாதிரி இந்த இடமே வினோதமாக இருக்குது. ஏன்னா இவங்க இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு ஒரு வழி இருந்திருக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்ட முடியும். கண்டிப்பாக வழி இருக்குது. அதை நான் பகலில் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் என்னால் வீடியோஸ்க்கு வர முடியல, இனிமேல் வந்துடுவேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கு ரீச் ஆகிட்டேன்னு மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்க, லைட் ஆஃப்னு கிளம்பலாம். ஏதோ ஒரு ட்ரக்கு போகுது கம்பெனிக்குள்ளே இருந்து. அவங்கக்கிட்ட மாட்டினாலும் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, டைம் ஆகும். கார் எங்கே இருக்குது? கார் இருந்தால் அங்கிட்டு இருக்கு. அவ்வளோதானா? அங்கிட்டு போக முடியாது. எங்கிட்ட போக முடியாது? சரிடா, கார் எங்கே இருக்குது? பக்கத்தில் வந்துட்டோமா? 2 கிலோமீட்டர்னு கூட்டிகிட்டு சுற்றுறான். செருப்பை கழட்டி பார்த்தா தான் தெரியும் ரத்தம் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. மாடிக்கு போகிறது வழியே இல்லையா? அங்கிட்டிருந்து வந்தால் தான் போக முடியாது. தேங்க்யூ. காக்கி சட்டை போட்டு கையில் கட்டியிருக்காரு பற்றியா? முட்டியில் இருக்கார் அவர் தான். கார் இப்படி உள்ளாக நிற்கும். இந்த மாதிரி யாராவது ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வச்சு அடிப்பாங்களாம், கொண்டுருவாங்களாம். ஓகே, சைனிங் ஆஃப் கைஸ். அங்கிட்டு வழி இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு நாள் சீக்கிரமாக வரலாம். அந்த ஹைவேஸ் இருக்குல்ல, அங்கிட்டு வழி வரணுமா? இதுங்க சம்மந்தம் இல்லாமல் அன்றைக்கும் இங்கிட்ட சுற்றிட்டு இன்றைக்கும் நம்மளை சுற்ற விட்ருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சைனிங் ஆஃப்.